வணக்கம் நண்பர்களே. முன்னில் நான் யூடியூப் சேனல் ஊடாக இன்று நான் திருப்புகழ் அருணகிரிநாதர் முருக பக்தர் அவர்களை பற்றி பேச விடுகிறேன். சுனாமி என்ற பெயரில் அடித்து விரட்டி ஆர்ப்பரிக்கும் அலைகளிலிருந்து கூட தப்பித்து விடலாம். துரத்தி வரும் சிங்கத்திடமிருந்து விரைவாக துள்ளி குதித்து ஓடி செல்லும் மானை போன்று உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பொதுவாக இந்த காலத்தில் விளம்பரங்கள் எல்லாம் வரும்போது பெண்களை பற்றிய புகைப்படங்கள் வருவதை கவனித்துள்ளோம். இது மட்டுமல்ல, ஆன்மீக சம்பந்தப்பட்ட காணொளிகள் காணும்போது கூட விளம்பரத்திற்காக கவர்ச்சி உடையில் வரும் பெண்கள், ஆண்கள் என இடையிடையே படங்கள் வருவதை கண்டுள்ளோம். பழைய காலத்தில் கோயில்களில் சிற்பங்களில் பெண்கள், ஆண்கள் என கவர்ச்சியான தோற்றத்தில் செதுக்கியுள்ளதை காணலாம். ஆக காம சிந்தனை, காமத்தை பற்றி விளக்கங்கள் எக்காலத்திலும் ஒவ்வொரு விதமாக அறியப்பட்டு வருகிறது என்பது எவரும் அறிந்ததே. இதை அடைவதை இன்பமாக கருதி தன்னிலை மறந்து எதற்காகவும் அஞ்சாமல் மோக வலையில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் தவித்தவர். ஒரு கட்டத்தில் வீடு வாசல் தன் சுகத்திற்காக விற்று விலை மாதரிடம் சென்று இழந்து யாரையும் மதியாது தன் சுகமே பெரிதென எண்ணி வெறித்தனமான சுயநலத்தில் இருந்தவர். காம சுகத்தை அனுபவிக்க தமக்கையிடமே பணம் கேட்க அதுவரை அவருக்கு உதவியாக இருந்த சகோதரி வெறுத்து போய், உனக்காக கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை, என்னை விட்டு வேண்டுமானால் பணமாக்கிக்கொள் என கூற மனம் நொந்து தவற்றை உணர்ந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து தற்கொலை செய்து கொள்ள குதித்த போது முருகன் தடுத்தாட்கொண்டார். முருகன் அருளால் தமிழில் சந்த நயங்களில் பாடல் இயற்றும் திறமை கொண்டவர். மேலும் காம வேட்கை கண்களை மறைக்கும் மாயத்தை மக்கள் உணரவே இவரது பாடல்களில் இங்குமங்குமாய் காமத்தின் பார்ப்பட்ட சொற்கள் கலந்து நிற்கும். அருணகிரிநாதரை பற்றி அறியாதவர் யாரும் இல்லை. ஆறுமுக கடவுளை பற்றியும் தெரியாதவர் யாரும் இல்லை. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர் எல்லோரும் அறிந்த விஷயங்களே. தமிழ் மொழி, வடமொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை உள்ளவர் அருணகிரிநாதர். பாடல்கள் அமைத்த விதம் சிக்கலான சந்த நயத்திற்கும் தாள அமைப்பிற்கும் சிறப்பாக எல்லோராலும் அறியப்பட்டதாகும். திருப்புகழில் 1307 இசைப்பாடல்கள் உள்ளன. திருப்புகழில் வேற்றுமையை கலைத்து ஒற்றுமையை உள்ளடக்கிய தன்மையும் உண்டு. அருணகிரிநாதரின் பெரும்பாலான பாடல்கள் முருகனை கொண்டாடி பாடியது என்றாலும் சில பாடல்கள் சிவபெருமானின் அற்புதங்கள் பற்றியும் மேலும் மகாவிஷ்ணுவின் பலதரப்பட்ட அவதாரங்களை மற்றும் பார்வதி தேவியின் கருணை சக்தி ஆகியவற்றையும் அழகாக விளக்கியுள்ளன. பாடல்கள் இறுதியில் பெருமாளே என முடிவடைகின்றன. இது வைணவர்களால் விஷ்ணுவை வணங்க அழைக்கும் பக்தியுடன் கூடிய சொல்லாகும். சந்த பாணியில் இசையுடன் கூடிய இனிமையான தமிழ் மொழியுடன் இணைத்து சைவ வைணவ பிளவுகளை அழித்து முருகப்பெருமானை எல்லோரும் வழிபடக்கூட வழியில் ஈர்க்கக்கூடிய காந்தமாக ஆராதித்து ஆன்மீகம், தத்துவம், சமூக அமைப்பு, கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் தனக்குள் கொண்ட சனாதன தர்மத்தில் பார்ப்பட்டு அதில் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்தார் என்றால் அது மிகையாகாது. அருணகிரிநாதரின் கவிதை சிறப்பு மொழியை எடுத்தாண்ட விதம், செழுமையையும் உவமைகள் பயன்படுத்திய விதம் உணர்ந்த அறிந்த தமிழ் அறிஞர்கள் இவரை வில்லுக்கு விஜயன், வாக்குக்கு அருணகிரி என பாராட்டி உள்ளனர். இத்தோடு எனது உரையை முடித்து மீண்டும் புதியதொரு தலைப்பில் பேசுகிறேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.